இந்த பூமியில இறந்ததற்கு பிறகும் அந்த ஆத்மா மீண்டும் அது இறைவன் கிட்டயே போகுது. உங்களுக்கு ஏதாவது ஆசை விஷயம் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது செய்யணுமா நான் உங்களுக்கு? இந்த இடைப்பட்ட காலத்துல அது செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்தபடி ஆத்ம லோகத்துல அது வசிக்கும். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க. அந்த நேரத்துல நம்ம அந்த ஆத்மாவை தொடர்பு கொண்டு பேச முடியும். என்னால நம்பவே முடியல. ஓகே, நீங்க இப்படி பேசிருக்கீங்களா? பேச முடியும்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? நான் பேசியிருக்கேன். நானே உங்ககிட்ட வந்திருக்கேன், இப்ப ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்ககிட்ட எனக்கு செய்தி கிடைக்கணும்னு உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும். இறந்தவங்களோட பேரு அல்லது போட்டோ ஏதாவது ஒண்ணு நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இவரை எவ்வளவு சொன்னாலும் முதல்ல அந்த இறந்தவங்க அந்த ஆத்ம லோகத்துல இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இருந்தாங்கன்னா பேசலாம். நான் வந்து உங்கள்ட்ட வெளிப்படையா தான் பேசுறேன். எது தரப்புல இருக்கவங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க உங்களால ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள வந்து நம்ப வைக்க முடியுமா? நிறைய ஓட்ஸ் அப்படியோ. இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். கண்கட்டி வித்தை மாதிரி நம்ம கண் முன்னாடி உடனே மேஜிக் மாதிரி பண்ணி காட்ட முடியாது. என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. நான் அவங்கள மேஜிக் மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லல. இப்போ கடவுள் நம்பிக்கை எதுவுமே கூட ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட ஒரு வருஷம் கழிச்சு கடவுள் இருக்குன்னு மாறினவங்க, கடவுள் இருக்குன்னு சொன்னவங்க இல்லைன்னு சொல்லி மாறினவங்க தான். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சோ நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பற்றின் அடிப்படையில் வரதுதான். அப்படி ஏதாவது செஞ்சா அவங்கள மாத்த முடியுமான்னு கேக்குறேன் நான். தாராளமா. ஓகே, அதை பண்ண முடியுமா? உடனே பண்ண முடியாது, ஒரு நாட்கள் ஆகும். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சலடா, திருட்டு பயல. எதுக்கு இந்த ஒரு நாள்? பூஜையில வச்சு நம்ம வந்து மெடிடேஷன்ல பாக்குறதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். மூடிக்கிட்டு இருக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா அங்க மேல இருக்கிற அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு அவங்க அனுப்பி விடுவாங்க. மேல இருக்கவங்க யார்ட்ட அனுமதி வாங்கணும்? அங்க இருக்கிற சக்திகள் அவங்கள காவல் காப்பாங்க. அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க, வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் பேசுவாங்க. எங்க அப்பா செத்து கொஞ்ச நாள்ல எங்க அப்பா மாதிரி ஒரு உருவம் ஒயிட் கலர்ல சேர்ல இது கட்டிங்க ட்ரெஸ்க்கு போட்டுக்கினா உட்காந்து இருக்குது. நான் என்ன நினைச்சேன், ஏப்பா இங்க உட்காந்துனுங்கிற, ஏன் உள்ள வாப்பான்னு சொல்றேன். ஐயோ, நான் எப்ப சொன்னேன்? அவர் என்ன சொல்றாருன்னா, இருமா வரேன், நீ போமா உள்ள ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நான் எங்க அப்பா செத்துட்டாரு, ஆனா நான் உள்ள வந்து பாக்குறேன், என்ன அப்பா மாதிரியே இருந்தாங்களே, வரேன்னு சொன்னாங்களே, வரலையான்னு போய் பார்த்தா வெளியே ஆளே இல்லை. என்ன எதுவுமே தெரியாம அப்படியாங்கற? உண்மையாவே ஆத்மா கிட்ட செத்த ஒரு 3 நாள்ல நான் பேசினேன் சார். இவரோட கான்ஃபிடென்ட்ட பாக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன ஒரு கெட்டது நல்லதோ நடக்குதுன்னா அவர் வருவார், கனவுல வருவாரு. கனவுல வருவாரா? நேர்ல அதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பாத்தீங்களா, எங்க அப்பா செத்து 3 நாள்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. ஏய் நான் செத்துருவேன்டா. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு ஒரு நபர் இறந்துறாரு. அவர் வச்சுட்டு போன டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. டேய் காசி, நீயுமாடா? சொத்துக்கள் எங்கெங்க இருக்குது, எந்தெந்த எல்லையில இருக்குது, டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. என்னடா பண்ற? சரி, இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சார்ந்த நபர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க. அவங்க வந்து எனக்கு எங்க அப்பா எங்க வச்சுட்டு போனார் தெரியல சாமி, நீங்க அதை ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? சரி வாங்க முயற்சிப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. முயற்சி பண்ணி நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவங்க ஆத்மாவை பேச வைக்கலாம். ஐயா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுங்க. நீங்க ஆத்மாவோட பேசுவீங்களா? ஆத்மாவோட பேசியிருக்கோம். எப்படி பேசுவீங்க நீங்க? நாங்க பூஜைகள் முறையில பேசியிருக்கோம். இங்க வாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, என்ன பூஜை, என்ன புனஸ்காரம், எப்படி பேசுவீங்க? வணக்கம் சாமி. அந்த ஆத்மாவை வந்து வேற ஒரு பெண் ஒரு ஆண் மூலியமா இறக்கி வச்சு அவங்கள பேச வச்சு கை முன்னாடி வை. அந்த ரெக்கார்ட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சில பொருளால வந்து எஸ் ஆர் நோ ஆன்சர் பண்ண முடியும் சார். புரியல. கமான் வேலு, இஷ்டத்துக்கு இப்போ யாரோ ஒருத்தங்க வராங்க, அவங்ககிட்ட ஆன்மாட்ட பேசுறாங்கன்னா எஸ் ஆர் நோங்க ருத்ராட்சி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. இப்போ இங்க பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். வாங்க. இப்ப இவர் வந்து இவரோட இறந்த ஒருத்தருடைய பேரை சொல்றாரு. அவர்கிட்ட சில கேள்விக்கான பதிலை என்கிட்ட சொல்லிட்டாரு. என்கிட்ட கேக்குறியா, நீ என்ன சாதிச்ச? இப்ப நீங்க அந்த கேள்வியை அவர் கேட்கும்போது நீங்க இறந்தவங்ககிட்ட பதில் கேட்டு சொல்லுவீங்க. இவனை பத்தி உனக்கு தெரியாது, சுத்த மக்கு. ஓகே, நீங்க இறந்தவங்களோட பேர் சார்? அவரோட பேர் சுரேஷ். ஓகே போதும். ஓகே சுரேஷ், நீ என்னதான் பேசுறேன்னு தெரிஞ்சிட்டு தான் பேசுறியா? அவர்கிட்ட நான் கேட்க விரும்புற முதல் கேள்வி வந்து அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரா? எஸ் ஆர் நோ? அந்த நம்பிக்கையை உடைக்கிற இடம் இருக்குல்ல. எஸ் சார். சூசைட் பண்ணாரா? சரி ஓகே. ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவருக்கு பொன் குழந்தை இருக்கா? ஓகே. இல்ல சார். பொன் குழந்தை இல்ல. ஓகே. மூணாவது கேள்வி சார். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. மூணாவது கேள்வி, அவர் சென்னையா? சென்னையில சார். சென்னை இல்ல. ஆறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். நீங்க சொல்லுங்க, எத்தனை கேள்விக்கு பதில் கரெக்டா பதில்? ஒரு கேள்விக்கு தான் சார் பதில் சார் கரெக்டா சொன்னார். நீ எல்லாம் ஒரு ஆளு. எந்த கேள்விக்கு சார்? அவருக்கு ஆண் குழந்தை தான் இருக்கு, பெண் குழந்தை இல்ல. அவர் இறந்தது ஆக்சிடென்ட் வழியாக, சூசைட் இல்ல. அது என்கிட்ட முன்னாலே சொல்லிட்டாரு.
இதுல அவரால் ஒரு கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடிஞ்சது. மீத இருக்க 2 கேள்விக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னோட குருநாதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வருவார். கிருபானந்த வாரியர் வாரியார் சுவாமி அவர் தான் வந்து எனக்கு இங்க பாரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு. வந்து வழிகாட்டு ஆவியா வந்து அவர் வருவார். வந்து எனக்கு வந்து என்னுடைய உடல்ல இறங்கி உடனே எனக்கு ஆட்டோ ரைட்டிங்ல வருவார். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான்டா சொல்ல முடியும். அதை எங்க பண்ண முடியும்? இங்க பண்ண முடியுமா? இங்க அந்த இடத்துல வந்து வர மாட்டாரு. ஏன் வர மாட்டாரு? ஏன்னா வந்து அதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஒப்புதல் வாங்கி அப்புறம் என்ன முதல்ல நீங்க டீம்ட்ட பேசும்போது பண்ண முடியும் தானே சொன்னீங்க, இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு பல்லு பூண்டி காமிச்சிருக்க. இல்ல பண்ண முடியும்னு சொல்றேங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லீங்களா, அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. முதல்ல நம்ம டீம் கிட்ட பேசும்போது நீங்க செய்ய முடியும், நீங்க அதனாலதான் உங்க கையில நோட்டு கொடுத்து விட்டாங்க. நோட்டு உங்க கிட்ட இருக்கு. ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பண்ண முடியும், ஆனா இந்த இடத்துல பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கேம் விளையாண்டா ஃபேரா விளையாடணும். ஒண்ணும் தெரியாத மண்ணு நீங்க உங்ககிட்ட சொல்லும் போது டீம் கிட்ட இங்க பண்ண முடியும்னு சொல்ல போய் தான் நோட்டை உங்ககிட்ட இப்ப கொடுத்து விட்டாங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர்? நீங்க வீட்ல போய் பண்ண முடியாது, எதுக்கு நோட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்க? இப்போ மரணத்திற்பின் மனித நிலைன்னு சொல்லிட்டு மரமே அடிக்கல எழுதிருக்காரு. நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். எது மேல? தேங்காய் மேலயா? தேங்காய் மேல தேங்காய் மேல உட்காரணுமா? எப்படின்னா குத்த வச்சு உட்காரணும். ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? 2 கால் அது மேல வச்சு உட்காரணும். தேங்காய் மேல வச்சு உட்காரணும். இதெல்லாம் பேய் கதை. நிறைய பேர் தெரியாது சீக்கிரம் மாட்டினாது. ஆக்சுவலி அப்படி உட்காரும்போது எப்படி grip இருக்கும்? உங்க கை கிரிப் பண்ணி உட்காரணும். இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? அது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே சரிங்களா? பெரிய விஷயம்யா. நீங்க என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதை வந்து லெஃப்ட் ஆர் ரைட் கேட்பேன். உங்களுக்கு ரைட் ஆனா ரைட் போவோம், லெஃப்ட் ஆனா லெஃப்ட் போவோம். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. என்ன கேள்வி கேட்கணும்? என் கிளாஸ்மேட் ஒரு பையன் இறந்துட்டான். ஓகே, அவங்ககிட்ட என்ன கொஸ்டின் உங்களுக்கு? கேட்டுக்க. அவங்க ஏன் அவ்வளவு சீக்கிரம் போனாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். நீ அப்படி வரியா? அந்த பையனுக்கு என்ன ஏஜ்? எப்ப இறந்தாரு? என்னோட ஏஜ் 28. அவர் இறந்து ஒரு கரெக்டா 7 இயர்ஸ் ஆகுது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? தேங்காய் மேல வெயிட் கொடுத்து கை லூஸ் கொடுக்கணும். ஒரே ஒரு சுத்து. அது லெஃப்டா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி. இதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல. வலது சைடு போ சொல்லி உத்தரவிடுறேன். இல்ல வரல, எந்திரிச்சு. வரலமா? நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்கிறீங்களா? வரலன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேச விரும்பல, கோச்சிக்கிட்டாப்ல. உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்க இருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. நீங்க பொதுவான ஒரு மனிதரை நீங்க கூட்டு பண்ணுங்க சார். ஒரு பிடிவாதத்துல இருக்கவன நீங்க என்னதான் பண்ணாலும் மாற்ற முடியாது சார். சூப்பர் 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 சார். சார் இன்னொரு பண்ணுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க பொதுவான ஆள் தான் வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மோகன் வாங்க. வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? நீங்க யாருக்கு கொஸ்டின் கேட்க? அப்பா அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சா இல்லையான்னு மட்டும் கேட்கலாம். வரமாட்டான் செட்டு, வரமாட்டான். கை மட்டும் லூஸ் பண்ணிக்கங்க. யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, எங்க துணையா இருக்கீங்கன்னா வலது போங்க, இல்லன்னா இடது போங்க. இல்லன்னா எடுத்து போங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? வாங்க, அது எப்படி போதோ அப்படி போய்க்குங்க. ரொட்டேட் பண்ணுங்க, கையை ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் வாங்க வாங்கய்யா, எந்த ஒரு தடங்களும் இல்லாம பல ஆயிரம் கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைங்களுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுது. வாங்க. யார நம்பர்னே தெரியல தாசனா. பிளாக் மேஜிக்கால இறந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடா போய் இறக்கி விடுங்க. அப்படியே லெஃப்ட் போங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. வாங்க வாங்க, பொடியாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இடது போங்க. சரி பார்க்கல. கட்டு இருக்கா? கட்டு இருக்கு. சரி, ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், கட்டு இருக்குங்கிறது ஒத்துக்கிறேன் நான். மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? வாங்க வாங்க வாங்க, அழுத்தி பிடி அழுத்தி பிடி அழுத்தி பிடி அழுத்தி பிடி. இடது இடது இடது, இறங்கிக்கப்பா இறங்கி.